ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிபிஷனில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் 65 எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த காலிஃப்ளவர் 65 எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் சந்தேகம் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலிஃப்ளவர் 65 செய்யும் போது கிறிஸ்பியாக இல்லை, காலிஃப்ளவர் ஒரு மாதிரி எண்ணெய் குடித்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் மசாலா உதிராமல் ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் காலிஃப்ளவரை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இதை க்ளீன் பண்ணும் போதே ஓரளவுக்கு தண்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. தண்டு இல்லாமல் முட்டு முட்டாக எடுத்திங்கன்னா அப்படியே அந்த காலிஃப்ளவர் உதிர்ந்து போயிடும். அதுக்காக தண்டோடு இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்க காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவரை போடணும். ஒரு சில பேர் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே காலிஃப்ளவரை போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. காலிஃப்ளவரில் எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக வர்றதுக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு எடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துருச்சுன்னா அது ஒரு கிறிஸ்பினஸ்ஸே இல்லாமல் அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக காலிஃப்ளவரை போட்டு கரெக்டாக 4-5 செகண்ட்லேயே நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு இதுவுமே ஒரு காரணம்னு சொல்லலாம். எடுக்கும் போது இந்த மாதிரி அரிகரண்டி வச்சுட்டு எடுங்க. அதிகபட்ச பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடுதண்ணியோடு அப்படி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம காலிஃப்ளவரை கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா அரித்து டக்குன்னு எடுத்து வேறு ஒரு ஃபில்டருக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க தண்ணி நமக்கு நல்லா வடிஞ்சிரும். இந்த ஸ்டெப்பு எதுக்காக இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், இந்த தண்ணியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு, அதெல்லாம் நமக்கு காலிஃப்ளவரோடு சேர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம காலிஃப்ளவரை மொத்தமாக ஃபில்ட்ரு பண்ணாமல் கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து எடுக்கிறோம். நம்ம வடித்து வச்சுருக்க காலிஃப்ளவர் நல்லா சூடாக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இதில் சேர்க்குற மசாலா தான் நமக்கு எக்ஸிபிஷனில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் மசாலா உதிராமல் நல்லா க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பஜ்ஜி மிக்ஸ் இருந்துச்சுன்னா பஜ்ஜி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது காரம் இருக்காது, ஆனால் கலர் இருக்கும். நமக்கு கலர் பவுட்ரு போடாமல் நல்ல கலர் கிடைக்கும். அடுத்ததாக இதில் நான் 65 மசாலா தான் எடுத்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட 65 மசாலா இல்லாட்டி நீங்கள் மட்டன் மசாலா கூட எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த எக்ஸிபிஷனில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பஜ்ஜி மிக்ஸ் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் சேர்க்குறது கண்டிப்பாக இந்த 3 பொருள் சேர்க்கணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கடலை மாவோட பாதி. கடலை மாவு 4 ஸ்பூன் போட்டோன்னா அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி மாவுலாம் சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது கார்ன்ஃப்ளவர் மாவு தான். நீங்கள் சேர்க்குற இந்த மாவு ஐட்டத்தெல்லாம் ஒரு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கொடுக்கும்போது நமக்கு மசாலா கண்டிப்பாக உதிராது. நல்லா பிரியாமல் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக நான் கலருக்காக கலர் பவுடர் தான் சேர்க்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் நல்ல வீடியோக்காக நல்ல கலராக தெரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்பவே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக மசாலா உதிராமல் முக்கியமாக எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் இந்த பவுலோடு எப்படி சேர்த்து குலுக்குறேன்னு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் குலுக்குனீங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க உப்பு, காரம், அந்த லெமனோட புளிப்பு எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா அப்சர்வ் ஆகும். கை போடக்கூட தேவையில்லை. நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாவே போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல மாவு அதிகமாக இருக்கேங்கிறதுக்காக தண்ணி கட்டாயமாக சேர்த்துறவே கூடாது.
தண்ணி சேர்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிறிஸ்பியாகவும் இருக்காது, எண்ணெய் குடிச்சிரும். அதுக்காகத்தான் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. காலிஃப்ளவரை நம்ம தண்ணியில் போட்டு எடுத்ததுனால அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஈரத்தன்மை இருக்கும். இந்த நம்ம சேர்த்துருக்க இந்த மாவு பொருட்கள் எல்லாமே காலிஃப்ளவரில் இருக்கிற ஈரத்தன்மையை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ஆனால் தண்ணி மட்டும் கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க. அந்த முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் தண்ணிக்கு பதில் நம்ம எண்ணெய் சேர்க்குறனால உங்களுக்கு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காலிஃப்ளவரில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. ஆனால் காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா மசாலாவாக நல்லா சொலசொலப்பாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, திடீர் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா சொலன்னு இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேக்னேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவர் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் உடனே கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது. கரண்டி போட்டு கிளறிட்டே இருந்திங்கன்னா அது ஒரு மாதிரி எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடுறப்ப காலிஃப்ளவர் பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விடுறத விட இந்த மாதிரி முறுக்கு குச்சி வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் திருப்பிட்டேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் நல்லா அப்சர்வ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் எப்படி நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுப்போமோ அதே மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா எடுத்துடலாம். இதை நீங்கள் எடுக்கும் போது வெறும் பாத்திரத்தில் எடுக்கிறத விட ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே நீங்கள் அந்த காலிஃப்ளவரை எடுத்து வச்சிங்கன்னா காலிஃப்ளவரில் என்ன இருந்தாலும் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எக்ஸிபிஷனில் கிடைக்கிற காலிஃப்ளவர் ஃப்ரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.